ஏரிக்கிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட் ஏரிக்கரையும் ஆர்ட் டைரக்டர் ரெடி பண்ணார் பாலச்சந்தர். ரொம்ப பெரிய ஒரு தீவிரமான ஒரு டிஸ்கஷன் பண்ணி, டைரக்டர் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கணும், ரொம்ப ஹைட் வேணும், ஒரு அரவுண்டு ஒரு 50 ஃபீட்டு 60 ஃபீட்டுக்கு மேலே அந்த ஹைட் இருக்கணுன்ற மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சி, அந்த தென்காசி பக்கத்தில் தான் அந்த லொக்கேஷன் கிடச்சது. அதுக்கப்புறம் ஒரே புதராக இருந்தது. அந்த எல்லாத்தையும் அந்த ரோட்லேருந்து ரோடு அகலப்படுத்தி அந்த ரோடை வந்து ஃபார்ம் பண்ணி அங்கேருந்த செடி கொடியெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்லோப் வந்து ரெடி பண்ணார். இது வந்து மரங்கள் எல்லாமே வச்சது தான். அப்போது அதுக்கு நான் வந்து லைட் பண்ணும்போது என்னென்னா, எந்த சோர்ஸுமே அங்கே இருக்கக்கூடாது, இல்லை. இப்போ நம்ம இந்த மொத்த படத்துக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணி வரோம். அப்போ இங்கே ஒரு மூன் எஃபெக்ட் தான் நமக்கு அங்கே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி, ஊருக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் தான் திருவிழா வேறு நடக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கிராக்கர்ஸு அங்கங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு மூன் பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஒரு 150 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் கிரேன். ஒரு 3 கிரேன் ட்ரையாங்கிள் சைஸில் வச்சு, அந்த ஏரிக்கரையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே மெயின் ரோட் இருக்கும். அங்கேயும் ஒரு லைட் கிரேனு வித் மூன் பாக்ஸு, அதே மாதிரி இங்கே ஒரு கிரேன் வித் மூன் பாக்ஸு, அந்த இன்ஃபினிட்டியில் ஒரு கிரேன் மூன் பாக்ஸ் வச்சு அந்த சோர்ஸை வந்து கீப்பப் பண்ணோம். அது வந்து எங்கள் படம் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போதே எங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு.